அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது துஷ்ட சக்திகளெல்லாம் விரட்டக்கூடிய ஒரு உச்சாடன மந்திர பிரயோகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது உச்சாடனம் அப்படின்னாவே விரட்டுறது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த உச்சாடன மந்திரத்தை பயன்படுத்தி சகல விதமான துஷ்ட சக்திகளையுமே நம்ம என்ன செய்ய முடியும்? விரட்ட முடியும். சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபருக்கு உடலில் பார்த்திங்கன்னா ஏதாவது துஷ்ட சக்திகள் இருந்துக்கிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா இறந்து போன ஆன்மாக்கள் இருந்துக்கிட்டு அந்த வீட்டில் உள்ளவங்களெல்லாம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, சரிங்களா? இது போல் பிரச்சனைகள் யாருக்கேனும் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணி நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா அந்த துஷ்ட சக்தி அந்த இடத்துல ஒரு நொடி கூட இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வைப்ரேஷனை தரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த காளி உச்சாடன மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை நம்ம எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை பற்றி இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா ஒரு அமாவாசை நாளில் மட்டும்தான் இதை பிரயோகம் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இந்த மந்திரத்தை அமாவாசை நாளில் நம்ம அதை பிரயோகம் பண்ணும்போது அந்த மந்திரத்துக்கு சக்திங்கிறது கூடுதல் ஆகும். ஏன்னா காளிக்கு உகந்தது அமாவாசை. சரிங்களா? அதனால் இந்த காளியுடைய மந்திரத்தை அமாவாசை அன்னைக்குன்னு உங்களுடைய பூஜை ரூம்லையே என்ன செய்யணும், ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு போட்டுக்கிட்டு அதன் முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதி, சரிங்களா? மற்ற விபூதி இது பண்ணக்கூடாது. சுத்தமான நாட்டு மாட்டுடைய பசு விபூதி எடுத்து அந்த விபூதியை நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய வலது கையில் நல்லா அள்ளி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 508 முறை நீங்கள் இந்த மந்திரத்தை அந்த விபூதியில் ஏற்றின பிறகு ஒரே நாளிலே ஏற்றணும். சரிங்களா? இந்த மாதிரி 508 தடவை ஏற்றின பிறகு அந்த விபூதியை ஒரு தாயத்தில் அடைச்சும் ஒரு பேய் பிடிச்சிருக்கு ஒரு நபருக்கு அப்படின்னா அவளுக்கு கழுத்தில் கட்டிக்கிற கருப்பு கயிறில் போட்டு ஒரு தாயத்தில் கட்டிக்கிற சொன்னாலும் சரி, இல்லை அந்த விபூதியை ஒரு மஞ்சள் துணியிலையோ இல்லை ஒரு கருப்பு துணியிலையோ கட்டி வீட்டு வாசலில் கட்டினீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு துஷ்ட சக்தியோடு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சக்தியை தரக்கூடியது தான் இந்த மந்திரம். சரிங்களா? ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா இந்த சிறு குழந்தைகள்லாம் பயந்து எந்திரிப்பாங்க. அதுபோல் பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த விபூதியை கொஞ்சோண்டு எடுத்து மந்திர உரு கொடுத்து கொஞ்சோண்டு தண்ணியில் செம்பில் தண்ணி கலந்து அந்த தண்ணியில் லைட்டாக அந்த விபூதியை கலந்து அந்த தண்ணி என்ன செய்கிறீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு மூஞ்சியில் கண்ணை மூடிக்கிற சொல்லி ஓங்கி அடித்து விரட்டி விட்டிங்கன்னா அந்த பயந்த கோளாறுங்கிறது நீங்கும். சரிங்களா? இது போல் ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா இந்த முனி, சரிங்களா, முனி இந்த பிரம்மராட்சசன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டு போகவே போகாது. சரிங்களா? அப்போனா அது போல் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த மந்திரம் நல்லா வேலை செய்யும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா சர்வ பூத பிரேத பேய் பிசாசுகளை பூராமே விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான காளியுடைய மந்திரம். சரிங்களா? இந்த மந்திரத்தை நான் வாட்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஓம் க்ளீம் ஷௌம் நமோ காளி நமோ பைரவி உச்சாடு சர்வபூத பிரேத பேய் பிசாசுகளையும் உச்சாடு சிவா அப்படிங்கிறது தான் மந்திரம். சரிங்களா? இந்த மந்திரத்தை நான் ஸ்க்ரீன்லேயுமே கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் மனசை ஒருநிலைப்படுத்தி விபூதியை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை கொடுத்து இதை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே போல் இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள். யாருமே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க. வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.